Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். யூசுவலா இந்த மழைக்கு அந்த ஹாட்டா ஒரு கப் ஆஃப் காஃபி கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதே செம்மையா இருக்கும். இது வந்து நான் இந்த முட்டை போண்டா வந்து நான் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த முட்டை வந்து எண்ணெயில போட்டதுமே அது வெடிஞ்சு வந்துடும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அது என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும். இந்த வீடியோவில் அது எப்படி அந்த முட்டை வெடிக்காமல் எப்படி நீங்கள் வந்து அந்த பஜ்ஜி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த முட்டை அந்த பஜ்ஜி மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த பேட்டரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மூத்தாக ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1/2 கப் கடல மாவு எடுத்துக்க போகிறேன். கடல மாவும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு முட்டைக்கு வந்து நான் இவ்வளோ கடல மாவு எடுத்திருக்கேன். இதே ஜாஸ்தி தாங்க. இதில் மீந்து வரும். நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை அளவுக்கு மாவு, ஆனால் நான் 1 தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நீங்கள் 4 செய்கிறீங்க 5 செய்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஸ்பைசஸ் வச்சுருக்கேன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து டேஸ்டிங் சால்ட், அதாவது சைனா சால்ட், இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் இது 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த சைனா சால்ட் வந்து ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த சைனா சால்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கடையில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு வேணான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே இதை ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது நம்ம போட்ட இந்த பவுடர்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இதில் பைண்ட் ஆகணும். அதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி கண்டிப்பாக இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மசாலாலாம் ஒட்டி வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்ததாக இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து எடுத்த உடனேவே நிறைய ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு திக்காக வந்து நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் அங்கே அந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஸ்பூனு இல்லை கையில் வந்து வச்சு நீங்கள் கரைச்சிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பஜ்ஜி மாவோ இல்லை கபாப் மாவெல்லாம் நம்ம பிசையும் போது என்ன ஆகும்னா நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். இட்ஸ் பெட்டர் யூ கேன் யூஸ் அ ஸ்பூன். நீங்கள் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த எரிச்சலும் வராது, நல்லா வந்து பைண்ட் ஆகுங்க. இந்த அளவுக்கு திக்காக வந்து அது மிக்ஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எதனா கரெக்ட் பண்ணணும் இல்லை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் வந்து செய்யணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது இல்லை காரம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதுவும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இதை. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம முட்டையை எப்படி மேரினேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் வச்சுருக்கேன். இந்த 4 பீசஸில் இந்த எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லோ மேலே லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் லைட்டாக வந்து உப்பு தூவிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ அந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து பஜ்ஜி மசாலா செய்யும் போது அதில் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் அப்படி இல்லை இல்லைங்களா.
ஸோ இதுவும் கொஞ்சம் இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் இப்போ வந்து ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் சூடான உடனே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டை எடுத்து இந்த மாவில் நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அந்த மாவு வந்து நம்ம நல்லா அந்த முட்டை மேலே போட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முட்டை வந்து வெடியாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய மாவு நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய மாவு ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லிங் வந்து வெளியே வராமல் நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போண்டா அவ்வளோ நல்லா ரெடியாகி வந்திருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு, அந்த கிறிஸ்பினஸ், அந்த கலரு எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு பைட் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற ஒரு பீஸ் தான் சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு இன்னும் சாப்பிட்ணுன்னு அந்த கிரேவிங் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த மழை காலத்துக்கு பெஸ்ட் கோ ஸ்நாக்ஸுங்க. ஸோ திடீர்னு பசங்க ஏதோ அடம் பண்ணாங்கன்னா நம்ம ஈஸியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறேன். See you in the next video. Until then, tata, bye bye.